பாஜகவுடைய ஏவல் துறையாக இருக்குன்ற தொடர்ந்து விமர்சனம் இருந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி பார்க்குறோன்னு, இதற்கு என்ன தீர்வு? தீர்வு மக்கள் சரியான தலைவனை தேர்ந்தெடுக்கணும். தங்களுடைய தலைவர்கள் சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் கடவுள் நம்பிக்கையிலே தேர்ந்தெடுத்தால் எதிர்கால சந்ததி எப்படி நாசமாக போகும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இன்றைக்கு டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சட்டமும் திட்டமும் மக்களுக்கானது. எப்பொழுதுமே ஒரு நாட்டில் சட்டத்திட்டங்கள் போட்டிருக்காங்க, உருவாக்குறாங்கன்னா அது மக்களுடைய வளமான வாழ்வுக்காக தான். எதிர்காலத்துக்கிட்ட இந்த இந்தியாவை ஒப்படைச்சிட்டு போக வேண்டிய வேலை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அரசு பதவியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ இந்த நாட்டை பட்டா போட்டு கொடுத்தது மாதிரியே நினைக்கிறாங்க. உங்கள் கையில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோம், உனக்கு ஒரு எம்எல்ஏன்ற பதவி கொடுத்துருக்கோம், உனக்கு காவல்துறை அதிகாரின்ற பதவி கொடுத்துருக்கோம், பொறுப்பு கொடுத்துருக்கோம் எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு. எங்களை அடக்கி ஒடுக்கி உன்னுடைய சிந்தனையை எங்கள் மேலே செலுத்துறதுக்கு இல்லை அப்படின்றத முதல்ல மக்களுக்கு அரசியல் புரிதலை புரிய வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. யார் இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை அவங்க தனக்கான விஷயத்தை கேட்குறாங்க. ஒரு கல்வி கற்றவன் தனக்கான எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாமல் கல்வியை பற்றிய அறிவில்லாதவன் உயர் பதவியில் உட்கார்ந்துருக்கும்போது நடக்கிற சிக்கல்கள் தான் இது. ஆனால் அதே போல் கல்வி கற்ற ஒரு நீதித்துறையை சேர்ந்தவரும் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் பார்க்குறது எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த நீதி யாருக்கானது, அந்த நீதிமன்றம் யாருக்கானதுன்ற கேள்வி எழுது. இந்த நீதிமன்றம் யாருக்கானது? சிஎம் விஜய் கண்டனம் போதுமானதாக இல்லைன்னு ஒரு குரல் எழுது. எல்லா காலங்களிலும் தனி மனிதனை பற்றி நான் விமர்சிக்கவே விரும்பலை. எனக்கு எப்பொழுதுமே தனி மனிதன் எதிரி கிடையாது. மாநில முதல்வரோ ஒன்றிய பிரதமரோ எனக்கு எதிரி கிடையாது. மக்களுக்கு அநீதி செய்கிற, அராஜகம் செய்கிற அரசாங்கம் தான் எனக்கு எதிரின்னு நான் சொல்லுவேன். அதனால் உங்கள் கேள்வியிலிருந்து நான் வேணால் ஒன்று எடுத்துக்கிறேன். மற்ற மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதல்வர் விஜய் அவர்களுக்கு பெரும் செல்வாக்கு இருக்கிறது. அவரை இப்போ அன்பு கொண்டு நேசிக்கிற பெரும் கூட்டம் இருக்கிறது. அதனால் அவர் இதை முடிவெடுத்து அவர் நினச்சாருன்னா அவர் சொல்படி கேட்பதற்கு லட்ச இளைஞர்கள் இருக்காங்க. எங்களை போன்றவர்களும் கரம் கொடுக்க தயாராக இருக்கும். முழுவதுமாக நீட் பேண்ட் அப்படின்னு சொல்லி கடந்த காலகட்டத்தில் திமுக அரசால் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானம் இருக்கு இல்லையா, அந்த தீர்மானத்தை, நீட் விலக்குக்கான அந்த தீர்மானம் இருக்குல்ல, அந்த தீர்மானத்தை இன்னும் மேலும் வலுப்படுத்தும் விதமாக இப்போ நடக்கிற சட்டமன்ற கூட்டத்திலையும் தாவேக அரசு அதை கொண்டு வந்து கவர்னரிடமும் உச்சநீதிமன்றத்திடம் ஒப்புதல் வாங்க வேண்டிய வேலையை தாவேக அரசு செய்யணும். உங்களால் முடியும். நீங்கள் சொன்னால் கேட்க கூட்டம் இருக்குது, ஒரு அன்பு கொண்ட கூட்டம் இருக்காங்க. உங்களோடு நிற்கிறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கோம். இதுதான் தீர்வு.